அவனால என்னோட இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நான் ரொம்ப பயந்தேன். இனிமேலும் இந்த நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு அங்கிருந்து கிளம்பி அமெரிக்காவில் இருக்கிற என் அத்தை கிட்ட போயிட்டேன். நான் ரொம்ப அழகா இருப்பேன். அது பொறுக்காத என் சித்தி ஏதாவது காரணம் சொல்லி என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது கூட உன்னால ஒழுங்கா பண்ண முடியாதா? சிந்தாம சாப்பிட தெரியாது? 17 வயசு வந்தப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல. என் ஹார்மோன் மாற்றத்தினால நான் அப்படியே குண்டா அசிங்கமா மாறிட்டேன். என் எடை 120 கிலோ ஆயிடுச்சு. நீ உடனே அபார்ஷன் பண்ணிக்கணும். ஆபத்து. 6 மாசமா யாரும் உள்ளேயும் வரல, கல்கி அம்மா வெளியவும் போகல. நான் எப்பவும் என் கர்ப்பத்தை பத்தியே நினைச்சு என்னை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் யாரையும் பார்க்கல, மத்தவங்களும் என்னை பார்க்க வரல. வயத்துல இருக்கிற என் குழந்தை கூடவே பேசிட்டு இருந்தேன். என்னடா எட்டி உதைக்கிற? சீக்கிரம் வெளியே வந்து அம்மாவை பார்க்கணுமா? உன்ன மாதிரி ஒருத்தி எவனாவது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவானா? உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கு வேற காரணம் இருக்கு. அது என்னன்னு உனக்கே ஒரு நாள் தெரிய வரும். இந்த ஒரு நாளுக்காக நான் பல வருஷமா ஏங்கிட்டு இருந்தேன். இவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா ஊரே பொறாமப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்ன சொந்தக்காரங்களோட முகத்தை எனக்கு இப்போ பார்க்கணும் போல இருக்கு. சென்னையில் மிகப்பெரிய தொழிலதிபரான ராஜசேகரின் ஒரே மகள்தான் கல்கி. 110 கிலோ எடையுள்ள கல்கியை யாருமே எதிர்பார்க்காத நாட்டின் மிகப்பெரிய பணக்காரரான அருணாச்சலத்தின் மகன் கௌதம் திருமணம் செய்து கொண்டான். டேய், இந்த ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு லாஸ்ட் நைட் ஆகிறதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க வந்து என்ன கூட்டிட்டு போடா. என்னங்க இப்போ வெளியே போறீங்களா? இல்ல இல்ல, ஒரேடி அந்த ஊரை விட்டே போறேன். எனக்கு யூஎஸ் விசா கிடைச்சிருச்சு. என்னங்க பிராங்க் ஏதாச்சும் பண்றீங்களா? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் லைஃபே ஒரு பிராங்க் மாதிரி ஆயிடுச்சு. அதுல இருந்து எஸ்கேப் ஆக தான் நான் யூஎஸ் போறேன். நீங்க பேசுறது எதுவுமே புரியலங்க. உனக்கு புரிஞ்சிருந்தாதான் அதிசயம். உன்னை நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல கூட யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னு ஒரு நாள் உனக்கே நல்லா தெரிய வரும். குட் பை. கௌதம். கௌதம்க்கு பிடிக்கவில்லை என்றாலும் அப்பாவின் பேச்சை மீற முடியாமல் கல்கியை திருமணம் செய்து கொண்டான். திருமணமான அன்றே பிசினஸ் விஷயமாக அமெரிக்கா கிளம்பி சென்றான் கௌதம். அம்மா கல்கி, மாப்பிள்ளை இந்த நேரத்தில் எங்க போறாரு? கல்கி, உங்களுக்குள்ள என்ன நடந்தது? கல்கி, அம்மாடி கல்கி, என்னமா பண்ணுது? கல்கி. டாக்டர் யாரும் எதிர்பாராத ஒரு செய்தியை கூறினார். கங்க்ராட்ஸ் ராஜசேகர், கல்கி பிரெக்னெண்டா இருக்கா. டாக்டர், அதுக்கு வாய்ப்பே இல்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கல்கி பிரெக்னன்சி யாருக்கும் தெரியக்கூடாது. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. அவ கர்ப்பத்துக்கு எப்படியாவது கலைச்சிருங்க. ராஜசேகர் சார், உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா கல்கி ஆல்ரெடி 4th மந்த். இந்த கண்டிஷன்ல நாம என்ன பண்ணாலும் அது கல்கி உயிருக்கு ஆபத்தாயிடும். இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்க. யாருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அருணாச்சலம் சார் கடவுள் மாதிரி வந்து அவர் பையனை உனக்கு கட்டி கொடுத்தாரு. ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே. சே, உன் மூஞ்சியை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. சே. அப்பா. அதான் யாரா நீ? காலை கட் பண்ணதுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ற? மேனஸ் இல்லையா உனக்கு? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ண சார். என்னன்னு சொல்லு. ராஜசேகர் சார், கங்க்ராச்சுலேஷன் சார். நீங்க தாத்தா ஆயிட்டீங்க போல.
டேய் யார் ராணி, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? சார் கால் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணா தேங்க்யூ சொல்லணும் சார், இப்படி கத்தக்கூடாது. டேய் உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா? ஏன் இப்போ கத்துறீங்க? இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? யார் ராணி? ஓ ரிலாக்ஸ் மாமா, குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி டைமில் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறீங்க? யாரா உனக்கு மாமா? முதல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது உன்னை நான் கொன்னுடுவேன். என்ன மாமா பாசமாக கால் பண்ணால் இப்படி கொன்னுடுவேன்னு மிரட்டுறீங்க? உனக்கு என்ன வேணும்னு ஒழுங்கா சொல்றியா இல்ல காலை கட் பண்ணவா? சரி சொல்கிறேன். உங்கள் பொண்ணு கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு தேடிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் தேடலாம் வேணாம். கல்கி கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான். ஏய் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் நாக்க அறுத்துருவேன். என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. உண்மையை நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். பேரு கூட சொல்ல தைரியம் இல்லாம ஃபேக் நம்பர்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன மிரட்டீங்க? என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. போன வைடா முதல்ல. ராஜசேகர் மாமா, நான் சொல்ல வந்ததே நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. பணம் தான் எனக்கு வேணும்னா நான் எதுக்கு உங்கள் பொண்ணை கர்ப்பமாக்கி இருக்க போகிறேன்? என்னோட நோக்கமே வேற. நான் சொல்கிறத நம்பலன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் அனுப்புகிறேன், அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு கால் பண்ணுங்க. நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன் மாமா. சே போன வைடா. 6 மாதத்திற்கான சிசிடிவி ஃபுட்டேஜை செக் செய்தார் ராஜசேகர். கல்கி வெளியே சென்றதற்கும் யாரோ உள்ள வந்ததற்கும் எந்த ஆதாரமும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ராஜசேகருக்கு கல்கி மீது இருந்த கோபம் சிறிது குறைந்தாலும் எப்படி இந்த சம்பவம் நடந்தது என அதிர்ச்சி அடைந்தபடி தனக்குள்ளே யோசித்து நின்றார் ராஜசேகர். ஏதோ பெரிய சதி நடக்கிறது என்று மட்டும் ராஜசேகரால் உணர முடிந்தது. மன்னிச்சிருமா, நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். பரவாயில்லப்பா, இப்பவாவது உங்களுக்கு நம்பிக்கை வந்ததே, அதுவே போதும். இந்த பிரெக்னன்சி விஷயம் நம்மளை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கல்கி பிரெக்னன்சி யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன மாமா, எப்படி நம்ம ட்ரெய்லர்? இந்த வீடியோ எங்கேயும் வெளியே போக கூடாது. யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? சரி ஸ்பீக்கர்ல போடுங்க, உங்க பொண்ணு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் எதை வேணாலும் பண்றேன். என்னால அது மட்டும் பண்ண முடியாது. முடியாதுன்னு சொல்ற நிலைமையில நீங்க இல்ல மாமா. அதே சமயம் கௌதமின் அப்பா அருணாச்சலம் ராஜசேகருக்கு கால் செய்தார். சொல்லுங்க அருணாச்சலம் சார். ராஜசேகர், என்னாச்சு? உங்க வாய்ஸ் ஏன் டல்லா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மாப்பிள்ளை எப்ப வருவார்னு நாங்க 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ராஜசேகர், தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. போன ஸ்பீக்கர்ல போடுங்க. கல்கியும் உங்க கூட தானே இருக்கா? ஸ்பீக்கர்ல போட்டேன், பேசுங்க. கல்கி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் மாமா. நீ 4 மாசம் முழுகாம இருக்கன்னு எனக்கு தெரியும். உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னை விட இத பத்தி எனக்கு நிறைய தெரியும். நான் அது என்னன்னு உனக்கு அப்புறம் சொல்றேன். நான் உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், பேசட்டும். எனக்கு எப்பவுமே நீதான் மருமக. கௌதம் உன்னை கண்டிப்பா ஏத்துப்பான். சார் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா எல்லாத்தையும் இப்ப என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. அடுத்த முறை நம்ம மீட் பண்றப்ப எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப நமக்கு ஒரு விஷயம் தான் முக்கியம், கல்கிய நல்லபடியா பாத்துக்கிறது. எனக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு சார். ஆனா நான் உங்களுக்காக செய்கிறேன் சார். உங்களை நான் ரொம்ப நம்புறேன். எனக்கு அந்த அன்னோன் காலரை பத்தி தெரியும் ராஜசேகர். நீங்க அவனை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த அருணாச்சலத்தை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நான் சொல்றத மட்டும் நீங்க 2 பேரும் செய்யுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். உன்னெல்லாம் என் பொண்ணு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுவரை பண்ண அசிங்கம் பத்தாதுன்னு இப்ப இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே. சீ, நீ பண்ண அசிங்கம்லாம் போன்ல ப்ரூஃபோடயே இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தர் எவனாவது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவானா? உன்னை நான் கல்யாணம் பண்ணதுக்கு வேற காரணம் இருக்கு. அது என்னன்னு உனக்கே ஒரு நாள் தெரிய வரும். இந்த ஒரு நாளுக்காக நான் பல வருஷமா ஏங்கிட்டு இருந்தேன். இவ்வளவு அழகா ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா ஒரே பொறாமப்படுற மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்ன சொந்தக்காரங்களோட முகத்தை எனக்கு இப்போ பார்க்கணும் போல இருக்கு.
இன்னைக்கு விரதம் முடிஞ்சதும் நான் கௌதம் வீட்டுக்கு போக போறேன். அங்க என் புருஷன் கௌதம் கூட நான் சந்தோஷமா இருக்க போறேன். நான் ஒரு சுதந்திர பறவையா என்னோட வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். ஐயோ, விரதத்துக்கு டைம் ஆயிடுச்சே. அப்போது கல்கிக்கு மயக்கம் வந்த காரணத்தினால்தான் தன் சிறுவயது தோழியான டாக்டர் நவ்யாவிடம் சென்று செக்அப் செய்தாள். நவ்யா, கல்கி மற்றும் கௌதம் இருவருக்கும் பொதுவான நட்புடையவள். நடப்பது எதுவும் புரியாமல் கல்கி அதிர்ச்சியில் இருந்தாள். ஹலோ ரம்யா, பிரேக்கிங் நியூஸ். நான் வேற லெவல் சந்தோஷமா இருக்கேன். என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ சந்தோஷம்? கல்கியால தான். இந்த கௌதமோட அப்பா இந்த கல்கி கிட்ட எதை பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. நேத்து தான் கல்கி கல்யாணத்துல அதை பார்த்தமே. என்ன இருந்தாலும் அவ லைஃப் செட்டில்டு. நீ அவளை விட அழகா இருக்க, என்ன பிரயோஜனம்? கௌதம ட்ரை பண்ணி இருந்தா அவன் வேணான்னா சொல்லிருப்பான். நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. சான்ஸ் மிஸ் ஆகல, இன்னும் இருக்கு. முதல்ல கேளு. கல்கி நேத்து என்கிட்ட வந்தா. 4th மந்த் பிரெக்னன்சியா? சரியா பாத்தியா? இது ஏ ரிப்போர்ட் தானா? இப்ப கல்கி 4 மாசம் கர்ப்பம். வாட்? என்ன சொல்ற நீ? How is it possible? இந்த விஷயம் கௌதம்க்கு தெரியுமா? நோ நோ, சான்ஸே இல்ல. கௌதம் என்ன தொட்டதே இல்ல. நான் இது வரைக்கும் பிசிக்கலா யார் கூடயும் இருந்ததே இல்ல. இட்ஸ் டூ லேட். கல்கி, சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிற முறையில சொல்றேன். இந்த டைம்ல பிரெக்னன்சியை கலைக்கிறது மிகப்பெரிய ரிஸ்க், உயிருக்கே ஆபத்து. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கவே முடியல. ப்ராமிஸ் பண்ணு, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேல்ல. கல்கியோட பிரெக்னன்சி விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். யார்கிட்டயும் சொல்லிட வேணான்னு என்கிட்ட கெஞ்சி கதறுனா. பாவம் கௌதம் போயும் போயும் இவளை ஏன் கட்டிக்கிட்டான்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இது ஒரு கோல்டன் சான்ஸ். வாவ், கங்க்ராட்ஸ் டி. இப்போ என்ன செய்ய போற? கௌதம்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு இஷ்டம். இதுதான் எனக்கு சரியான டைம். நான் போட போற பிளான்ல கல்கி அவுட். ஹே, அப்ப எல்லாத்தையும் கௌதம் கிட்ட சொல்ல போறியா? வெயிட் அண்ட் see. கர்வத்துடன் போன் பேசி முடித்த நவ்யா கல்கி கர்ப்பமான ரிப்போர்ட்டை கௌதம் குடும்பத்திற்கும் கல்கியின் அப்பாவிற்கும் அனுப்பி வைக்க முடிவெடுத்தாள். தன்னுடைய அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக வேறொரு செல்போன் சிம் கார்டை பயன்படுத்தி அந்த ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமாக எல்லோருக்கும் அனுப்பி முடித்தாள். கல்கியின் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடியை இறக்கியிருந்தாள் நவ்யா. ஹலோ, யாரா நீ? காலை கட் பண்ணதுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ற? மேடம் இல்லையா உனக்கு? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ண சார். என்னன்னு சொல்லு. ராஜசேகர் சார், கங்க்ராச்சுலேஷன் சார். நீங்க தாத்தா ஆயிட்டீங்க போல. ஏய், யாரா நீ? உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? சார், கால் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணா தேங்க்யூ சொல்லணும் சார். இப்படி கத்தக்கூடாது. ஏய், உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா? ஏன் இப்ப கத்துறீங்க? இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? யாரா நீ? ஓ, ரிலாக்ஸ் மாமா. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி டைம்ல எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? யாரா உனக்கு மாமா? முதல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது உன்னை நான் கொன்னுடுவேன். என்ன மாமா, பாசமா கால் பண்ணா இப்படி கொன்னுடுவேன்னு மிரட்டுறீங்க? உனக்கு என்ன வேணும்னு ஒழுங்கா சொல்றியா இல்ல காலை கட் பண்ணவா? சரி சொல்றேன். உங்க பொண்ணு கர்ப்பத்துக்கு யார் காரணம் தேடிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க தேடலாம் வேணாம். கல்கி கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான். ஏய், பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் நாக்க அறுத்துருவேன். என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. உண்மையை நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். பேரு கூட சொல்ல தைரியம் இல்லாம ஃபேக் நம்பர்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன மிரட்டுங்க? என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. போன வைடா முதல்ல. ராஜசேகர் மாமா, நான் சொல்ல வந்ததே நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. பணம் தான் எனக்கு வேணும்னா நான் எதுக்கு உங்க பொண்ணை கர்ப்பமாக்கி இருக்க போறேன்? என்னோட நோக்கமே வேற. நான் சொல்றத நம்பலன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் அனுப்புறேன். அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு கால் பண்ணுங்க.
நான் இப்போ போனை வைக்கிறேன் மாமா. ராஜசேகர் அங்கிள், உங்க பொண்ணு பண்ண காரியத்தினால எங்க குடும்பத்தோட மானமே நடு தெருவுக்கு வந்துருச்சு அங்கிள். மாப்பிள்ள, கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. நான் யார் பேச்சும் கேட்கிற மைண்ட் செட்ல இல்ல. நான் இந்தியாவுக்கு வரேன், வந்து உங்க எல்லாரையும் நேர்ல கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லி போனை வைத்தான் கௌதம். எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர? உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னாச்சுப்பா? எதுக்கு இவ்ளோ கோவமா பேசுறீங்க? சீ, மானம் கெட்டவளே. இதுவரை பண்ண அசிங்கம் பத்தாதுன்னு இப்ப இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே. சீ, நீ பண்ண அசிங்கம்லாம் போன்ல ப்ரூஃபோடயே இருக்கு. உண்மையை சொல்லு, கல்யாணத்துக்கு முன்னாடி கௌதமா பாத்தியா? பண்ண கௌதம மட்டும் இல்ல, நான் யாரையுமே மீட் பண்ணல. நான் 6 மாசமா வீட்ல தான் இருக்கேன். என்ன பிசிக்கலா யாருமே தொட்டதில்ல. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கே தெரியாம நீ எப்படி கர்ப்பமான? நான் பொய் சொல்லலப்பா. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுறதே பெருசு. இதுல அருணாச்சல சார் மாதிரி ஒரு கோடீஸ்வரர் அவர் பையனை நமக்கு கொடுக்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு தெரியுமா உனக்கு? பல வருஷமா நமக்கு இருந்த பிரச்சனையை ஒரே நாள்ல சரி பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா மறுபடியும் நடுத்தூர்ல நிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா சிசிடிவி செக் பண்ணுங்க. நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் மட்டும் கிடைக்கட்டும், உன்னை என் பொண்ணுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். ஆறு மாதத்திற்கான சிசிடிவி ஃபுட்டேஜை செக் செய்தார் ராஜசேகர். கல்கி வெளியே சென்றதற்கும் யாரோ உள்ள வந்ததற்கும் எந்த ஆதாரமும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ராஜசேகருக்கு கல்கி மீது இருந்த கோபம் சிறிது குறைந்தாலும் எப்படி இந்த சம்பவம் நடந்தது என அதிர்ச்சி அடைந்தபடி தனக்குள்ளே யோசித்து நின்றார் ராஜசேகர். ஏதோ பெரிய சதி நடக்கிறது என்று மட்டும் ராஜசேகரால் உணர முடிந்தது. டாக்டர் நவ்யா கல்கி மீது இவ்வளவு வெறுப்பு காட்ட காரணம் என்ன? கல்கிக்கு டாக்டர் நவ்யாவின் உண்மை முகம் தெரிந்தால் என்ன செய்வாள்? தான் கர்ப்பமானதை பற்றி கல்கி டாக்டர் நவ்யாவிடம் கூறி பெரிய தவறு செய்து விட்டாளா? கல்கி வீட்டை விட்டு எங்கு செல்லவும் இல்லை, யாரையும் சந்திக்கவும் இல்லை. அப்படி இருந்தும் அவள் கர்ப்பமானது எப்படி? கல்கியின் கர்ப்பத்துக்கு பின்னால் இருக்கும் மாஸ்டர் மைண்ட் யாராக இருக்கும்? உண்மையில் கௌதம் கல்கியை விரும்பிதான் திருமணம் செய்தாரா? கௌதம் கல்கி மீது வைத்திருக்கும் காதல் உண்மையா? ஏதோ பெரிய சதி நடக்கிறது என்று மட்டும் ராஜசேகரால் உணர முடிந்தது. மன்னிச்சிருமா, நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். பரவாயில்லப்பா, இப்பவாவது உங்களுக்கு நம்பிக்கை வந்ததே, அதுவே போதும். இந்த பிரெக்னன்சி விஷயம் நம்மளை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கல்கி பிரெக்னன்சி யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன மாமா, எப்படி நம்ம ட்ரெய்லர்? இந்த வீடியோ எங்கேயும் வெளியே போக கூடாது. யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? சரி, ஸ்பீக்கர்ல போடுங்க, உங்க பொண்ணு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் எதை வேணாலும் பண்றேன். என்னால அது மட்டும் பண்ண முடியாது. முடியாதுன்னு சொல்ற நிலைமையில நீங்க இல்ல மாமா. அதே சமயம் கௌதமிடமிருந்து டாக்டர் நவ்யாவுக்கு கால் வந்தது. ஹலோ நவ்யா, how are you? ஹாய் கௌதம், ஐம் ஃபைன். I need a help from you. இது கொஞ்சம் பர்சனல், கல்கியை பற்றி. ஷூர் கௌதம், சொல்லுங்க. கல்கியோட ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் உண்மையாக பொய்யான்னு நீ தான் செக் பண்ணி சொல்லணும். நான் வேணான்னு அவ்வளோ சொல்லியும் அந்த குண்டச்சி என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க. நானும் பிஸ்னஸ் விஷயமா யூஎஸ் வந்துட்டேன். உனக்கு என்ன பிடிக்குன்னு நல்லா தெரியும். இந்த ப்ரெக்னென்சி ரிப்போர்ட் மட்டும் நிஜமா இருந்தா கல்கி இனிமே என் லைஃப்ல இருக்க மாட்டான். கௌதம் சொன்னதை கேட்டு நவ்யா மிகவும் சந்தோஷமானாள். ஷூர் கௌதம், நான் பார்த்து சொல்றேன். உனக்கு தெரியுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் இந்தியாவுக்கு வந்தது இது எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிடும். இதோ ரிப்போர்ட் பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்றேன் கௌதம். கிவ் மீ 1 minute. ஒரு 5 நிமிடம் கழித்து கௌதமுக்கு கால் செய்தாள் நவ்யா. ஹலோ நவ்யா. கௌதம், 100% genuine reports. கல்கி is pregnant. இது ஒன்று போதும் எனக்கு, அவளை என் லைஃப்ல இருந்து மொத்தமாக தோர்த்த. ஓகே நவ்யா, நான் இந்தியா வந்தது உன்னை வந்து பார்க்குறேன். கௌதமின் அப்பா அருணாச்சலமிடமிருந்து ராஜசேகருக்கு கால் வந்தது. அந்த காலை பயத்துடன் அட்டன் செய்தார் ராஜசேகர். ஹலோ. வணக்கம் ராஜசேகர் சார். வணக்கம் சார்.
நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். என்னால நீங்க நிறைய கஷ்டப்படுறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க சார்? அதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ராஜசேகர் சார், கல்கி விஷயம் தானே, அது எனக்கு தெரியும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. ஆனா அருணாச்சலம் சார், எப்படியும் என் பையன் கௌதம் ரொம்ப கோவமா உங்களை பார்த்து பேச வருவான். நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன், நீங்க எதுவும் பேசிக்க வேண்டாம். கல்கி என் வீட்டு மருமக, அவளுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். அருணாச்சலம் பேசுவதை கேட்டு என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழம்பி போனார் ராஜசேகர். அடுத்த நாள் அருணாச்சலம் கூறியது போலவே கௌதம் ராஜசேகர் வீட்டுக்கு கோபமாக வந்தான். வாங்க மாப்பிள்ள. அங்கிள், கல்கியை கூப்பிடுங்க, அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அவளது அறையில் இருந்த கல்கியை வெளியே ஹாலுக்கு அழைத்து வந்தார் ராஜசேகர். கல்கி, அங்கிள், உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இவ்வளோ நடந்தும் அப்பா இந்த வீணா போனவளை ஏன் என் பொண்டாட்டியை ஏத்துக்க சொல்றாரு? ஒரு முக்கியமான காரணத்தினால நான் இவளை ஏத்துக்கிறேன். ஆனா இவ வயித்துல இருக்கிற அந்த குழந்தைய நான் ஏத்துக்கணும்னா எனக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஓகேனா அந்த குழந்தைய என்னோட குழந்தைய நான் ஏத்துக்கிறேன் என்று சொல்லி அவனது கண்டிஷன்களை கௌதம் சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொல்லிய கண்டிஷன்களை கேட்டு கல்கி மிரண்டு போனாள். ராஜசேகர் அதிர்ந்து போனார். உலகத்தில் இப்படி ஒரு கண்டிஷனை யாரும் இதற்கு முன் கேட்டிருக்கவும் மாட்டார்கள். 1000த்துல ஒரு பொண்ணுக்கு நடக்கிற சம்பவம் தான் உன் வாழ்க்கையில நடக்குதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அதை நான் நம்பல. நான் குண்டா அசிங்கமா இருக்கேன்னு யாரும் என்கிட்ட நெருங்காதப்போ கௌதம் மாதிரி ஒரு அழகான பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அடுத்த நாளே கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சப்போ நான் நொறுங்கி போயிட்டேன். அப்ப என்னை விட்டுட்டு போன கௌதம் அதுக்கப்புறம் என்னை பார்க்க திரும்பி வரவே இல்ல. குழந்தை பிறந்ததும் நான் ஃபாரின் போயிட்டேன். இதுக்கப்புறமும் மாறாம இருக்க கூடாதுன்னு நானே என்னை கவனிச்சுக்க ஆரம்பிச்சேன். ஹெல்தியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனேன். ஆனா என்னோட இன்னொரு குழந்தை எங்கங்கிற கேள்வி மட்டும் என்னை விடாம துரத்துச்சு. அதே நேரத்துல எங்க அப்பாவும் அவசரமா கிளம்பி என்னை இந்தியாவுக்கு வர சொன்னாரு. நிறைய கேள்விகளுக்கு பதில் தேடிதான் நான் மறுபடியும் இங்க வந்திருக்கேன். Sit it up, sit it up, sit it right now. Yeah, we got that vibe and we lay it down. Just dance to the new sound. Let's get wild, jump around. இந்தியால இருந்து தோத்து போய் வெளியே போனேன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி ஜெயிச்சுட்டு போகணும்னு முடிவு பண்ண. ஆனா விதி விளையாட ஆரம்பிச்சது. நானும் என் பொண்ணு ஏர்போர்ட்ல இருந்து எங்க கார்ல ஏறதுக்கு முன்னாடி யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் எங்களை ஃபாலோ பண்ணி வந்து நின்னான். ஹே பியூட்டிஃபுல், உங்க ஸ்வீட் நேம் தெரிஞ்சுக்கலாமா? கல்கி. என் பழைய பேரை கேட்டதும் மிரண்டு போயிட்டான். இல்ல நீங்க கல்கியை தானே பிக் பண்ண வந்தீங்க? இல்ல, அது அப்படிலாம் யாரையும் எனக்கு தெரியாது. அது ஏதாவது கேவலமான பொண்ணா இருக்கும். நான் எப்போதும் உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லான பொண்ணுங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹே, கேன் ஐ ட்ராப் யூ? இவனுக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கிளம்பி போயிட்டே இருந்தேன். இத்தனை வருஷத்துல என்ன பாக்குறதுக்கு ஒரு தடவை கூட இவன் வரல. கட்டின பொண்டாட்டியவே இவனுக்கு அடையாளம் தெரியாத இவன் தான் நான் டிவோர்ஸ் கொடுக்க போற என் முன்னாள் புருஷன் கௌதம். யாரோன்னு நினைச்சு என்கிட்டயே ஜொல்ல விடுறான். ஃபாரின் போய் மயூரின்னு பேரை மாத்திக்கிட்ட எனக்கு அதே பேர் தான் இந்தியாவுக்கு செட் ஆகும்னு தோணுச்சு. ஒரு காஸ்ட்லியான ரெசார்ட்ல என்னோட ரூமை புக் பண்ணிக்கிட்டேன். ஃபாரினர்ஸோட ஃபாரினர்ஸா இருந்ததால யாருக்கும் என்ன அடையாளம் தெரியல. அண்ணா, இந்த ப்ராப்பர்ட்டில ஸ்வீட் ரூம்ஸ் இருக்கா? இருக்கு மேம். ஒன்னு நீங்க புக் பண்ணிருக்கீங்க, இன்னொரு ரூம்ல எங்க ஓனர் விஜயேஸ்வர் தங்கி இருக்காரு. அடுத்து எங்கம்மா போறோம்? சொல்றேன், அது சர்ப்ரைஸ். நாங்க தங்க போற ரூம் ரொம்பவே ஆடம்பரமா அழகா இருந்தது. என்னை விட என் பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என் மேல அக்கறை இல்லாத என் குடும்பத்தை விட என் பொண்ணு கூட தனியா இருக்கிறதே மேல்னு எனக்கு தோணுச்சு. பேபி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. அப்பதான் எங்க அப்பா கிட்ட இருந்து கால் வந்தது. ஹலோ கல்கி, உனக்கு என்ன பைத்தியமா? கௌதம் உனக்காக 2 மணி நேரமா ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ வரவே இல்லையா? எங்க போன? நாளைக்கு வரேன். ஹலோ ஹலோ. நான் என் வாழ்க்கையில பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் எங்க அப்பா ராஜசேகர் தான். நான் கொஞ்சம் குண்டா இருந்ததால என்னை யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட சொத்தெல்லாம் அபகரிக்க திட்டம் போட்டாரு. கல்யாணம் ஆன அடுத்த நாளே நான் கர்ப்பமா இருந்ததால 6 வருஷத்துக்கு அப்புறம் என்னை திரும்ப கூப்பிட்டுருக்காருன்னா கண்டிப்பா வேற ஏதோ திட்டம் போட்டிருக்காருன்னு தான் அர்த்தம். இந்த ரம்யா எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? மேம், சாரி, உங்களை ரிசீவ் பண்றதுக்கு என்னால வர முடியல.
நீங்க பத்திரமா ரீச் ஆயிட்டீங்களான்னு தெரிஞ்சா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இந்த ஓவர் ஆக்டிங்லாம் வேணாம், நீ விஷயம் என்னன்னு சொல்லு. அப்ப சரி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன். கிரேட் பிசினஸ் டைகூன் விஜய் ஈஸ்வர் மெயில் பண்ணிருந்தாரு. அவங்க பாட்டியோட நியூரோ சர்ஜரிய கிரேட் நியூரோ சர்ஜனான மிஸ் மயூரி ஆகிய நீங்க தான் பண்ணணுமா? நீங்களும் அங்கதான் இருக்கீங்க, அவரும் அங்கதான் இருக்காரு. அதனால அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிரலாமா? வேணாம், தயவு செஞ்சு வேண்டாம். இந்த பணக்காரங்கலாம் இப்படி சொல்லிதான் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கு. வயசானவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது செய்வாங்க. நாம இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். ஓகே, ஆஸ் யூ விஷ். ஆனா ஒரு விஷயம், அந்த சித்தார்த் பார்க்க செம்மையா இருக்கான். ஹேண்ட்ஸம் கை. ரொம்ப சின்ன வயசுலயே மல்டி மில்லினியராவும் இருக்காரு. அவன மாதிரி ஒருத்தனை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும் போது ஏன் அதை மிஸ் பண்ற? போட்டோ அனுப்பவா? பாக்குறியா? உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா ஒண்ணு பண்ணு. நீதான் டாக்டர் மயூரின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அவனை மீட் பண்ணு. நான் எப்படி இருப்பேன்னு இங்க யாருக்குமே தெரியாது. நான் இங்க கல்கியா வரல, டாக்டர் மயூரியா தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி சரி, ஒரு தடவை போட்டோ அனுப்புறேன், பாரு. ஓகே. இந்த விஷயத்தெல்லாம் தலையில போட்டுக்காம நான் கிளம்பிட்டேன். லிஃப்ட்ல இருந்து இறங்கி போகும்போது யாரும் என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தோணுச்சு. பின்னால திரும்பி பார்த்த போது ஷாக் ஆயிட்டேன். என் பின்னாடி ஒரு குழந்தை நின்னுட்டு இருந்துச்சு. முகசாயல் வேற என் பொண்ணு மாதிரி இருந்தது. தூக்க கலக்கத்துல எழுந்து வந்திருப்பான்னு நினைச்சு சமாதானப்படுத்தினேன். மம்மி சீக்கிரமே போயிட்டு வந்துருவேன், சரியா? வரும்போது உன் ஃபேவரட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவேன். ஓகே? உள்ள போய் சமத்தா தூங்கணும், இல்ல வீடியோ கேம் ஆடணும். ஓகே. நான் ஹோட்டல் என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கும்போது கௌதம் திடீர்னு பக்கேவோட வந்து நின்னா. இவனுக்கு எப்படி என்னோட அட்ரஸ் தெரியும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹாய் மிஸ் பியூட்டிஃபுல், என்ன ஞாபகம் இருக்குதா? ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட பர்த்டே. உங்களை மாதிரி அழகான பொண்ணை விட்டுட்டு என்னோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நீங்கள் வரீங்களா? இவ அதுக்காக தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதே நேரத்துல என் காணாம போன குழந்தைய தேடிதான் நான் இங்க வந்தேன். இவனை கண்ட்ரோல் பண்ண அதை என்னால கண்டுபிடிக்க முடியும்னு தோணுது. அப்படியே என் பார்ட்டிக்கு வரப்போற கெஸ்டோட பேரை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ். மை நேம் இஸ் கௌதம். அண்ட் யுவர் நேம் இஸ்? மயூரி. கண்டிப்பா வந்துருங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். அங்க யாரோ ஒரு பொண்ணு என் ஜூனியர் அஞ்சலி கூட சண்டை போட்டுட்டு இருந்தா. எல்லாரும் சேர்ந்து கேலி பண்ணி அந்த அப்பாவி பொண்ண நீச்சல் குளத்துல தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டது யாருன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அது வேற யாரும் இல்ல, என் சித்தி பொண்ணு சந்தியா தான் அது. ஆனா அவ கௌதம் பார்ட்டில என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் அடுத்த வருஷமே மிஸ் தமிழ்நாடு ஆக போறேன். அதுக்கு அடுத்த வருஷம் மிஸ் இந்தியா ஆயிடுவேன். ஆனா நீ இன்னும் உங்க அக்கா தான் அழகுன்னு என்கிட்ட வாதாடுறியா? ஆமா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் கல்கி அக்கா தான் அழகு. சரி, அப்போ நாம ஒண்ணு பண்ணலாமா? ஓட்டிங் வச்சுக்கலாம். நீங்களே பாருங்க, இந்த போட்டோல இருக்கிற கல்கி என்னை விட ரொம்ப அழகா இருக்காளா? சந்தியா ஒரு லைட்டரை எடுத்து என் போட்டோக்கு நெருப்பு வச்சு அதை மொத்தமா எரிச்சு சாம்பலாக்குனா. என்னால இத பொறுத்துக்கவே முடியல. சோ காய்ஸ், எல்லாரும் ஓட்டிங்க்கு ரெடியா இருக்கீங்களா? சரி சொல்லுங்க, உங்களோட ஓட்டு யாருக்கு? சந்தியா, 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 ஐயோ பாவம், இவங்க எல்லாரோட ஓட்டும் எனக்கே விழுந்துருச்சு. இந்த தடவையும் நீ தோத்து போயிட்ட. தோத்து போயிட்டா தண்டனை இருக்குல்ல. அழகான கல்கி அக்காவ இந்த கிளாஸ்ல கலந்து வச்சிருக்கேன். இத இப்ப நீ குடிக்கிற. இந்தா. முன்னாடி எனக்கு நடந்த அநியாயம் வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாதுன்னு நான் யோசிக்கிறப்ப இந்த சந்தியா எருமை அந்த பொண்ண பாடா படுத்திட்டு இருந்தா. இதுக்கு மேல வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு முன்னாடி வந்தனா சந்தியாவை தடுத்த. சரியா சொல்லணும்னா ஓங்க விட்ட. தேங்க்யூ. நீங்க யாரு? வெற்றியா தோல்வியான்னு ஆட்டம் முடியறதுக்கு முன்னாடி முடிவு பண்ண கூடாது. அந்த போட்டோல இருக்கிற கல்கி நான் தான். அப்போ அந்த போட்டோல இருக்கிற கல்கியா இவங்க? அடையாளமே தெரியல. நீ ஓட்டிங் முடிஞ்சதும் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருந்தல்ல.
தோத்தா தண்டனைன்னு. அதே தண்டனைய நான் உனக்கு தரவா? குடிக்கிறியா? சந்தியா அந்த கிளாஸ பிடுங்கி தரையில ஓங்கி அடிச்சா. பாட்டி சத்தத்தை தாண்டி அந்த சத்தம் பெருசா கேட்டுச்சு. என் அம்மா அப்பா காதுலயும் அது கேட்டிருக்கணும். இவ என்ன விட அழகா இருக்கா. கௌதம் மட்டும் இவளை பார்த்தான்னா நம்ம கதை முடிஞ்சது. என்ன கழட்டி விட்டுடுவான். ஏதாவது பண்ணி ஆட்டத்தை களைச்சிடணும். ஆமா அப்பா, இந்த கல்கி பர்த்டே பார்ட்டிக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டாப்பா. நான் ஒரு கன்சர்னுக்காக ஏன் இப்படி இழைச்சிட்டேன்னு கேட்டேன். அதுக்கு அவ கோவப்பட்டு நான் உன்னை விட ரொம்ப அழகா இருக்கேன், உனக்கு என்ன யோகியதை இருக்கு என்ன பத்தி பேசுறேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி என்ன அரைஞ்சிட்டான். ஏன் இப்படி செய்யற கல்கி? நான் உன்னை கூப்பிட்டதுக்கு பிஸியா இருக்க, நாளைக்கு வரேன்னு சொன்ன. இப்ப கௌதமோட பார்ட்டிக்கு வந்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறியா? இதெல்லாம் உனக்கு ஒரு பழப்பா? முதல்ல கௌதமுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ என்னமோ பண்ணி தொலை. நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். ஏன் மனசுலயும் அதேதான் இருந்தது. முதல்ல இந்த கௌதம் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும். இத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் போதும் கல்கி. தயவு செஞ்சு இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணு. இது என்ன டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண சொல்றீங்கன்னு பார்த்தா வேற ஏதோ டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிருக்கீங்க. அது என்னன்னா, நீ டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நானும் உன் சித்தியும் கௌதம நம்ம சந்தியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். 2 பேருக்கும் ஓகே தான். இன்ஃபேக்ட் சந்தியா வர கௌதம ரொம்ப லவ் பண்றா. ஆனா கௌதமோட தாத்தாக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னா, ஓ அம்மா வசுந்தரா உனக்கு கொடுத்த சொத்தை எல்லாம் சந்தியாவுக்கு நீ எழுதி கொடுக்கணும். எப்படி பார்த்தாலும் நீ பெரிய டாக்டர், உனக்கு இந்த சொத்தெல்லாம் ஜுஜிபி மாதிரி. நானே எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் நீ ஜஸ்ட் ஒரு சைன் போட்டா போதும். என் அப்பா தன்னோட சுயநலத்துக்காக இவ்ளோ கேவலமா இறங்கி போவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நடக்காது. இந்த உலகத்திலேயே அம்மாவோட ஞாபகமா எனக்கு இருக்கிற அடையாளம் இது ஒண்ணுதான். என்னோட சொத்தை நான் வேற யாருக்கும் எழுதி தர முடியாது. ஏன் இப்படி உயிரை வாங்குற கல்கி? ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆகி சொந்தக்காரங்க முன்னாடி மானத்தை வாங்கினது போதாதுன்னு நினைக்கிறியா? இப்ப உன் தங்கச்சியோட எதிர்காலத்துக்காக இந்த ஒரு நல்லது கூட செய்ய மாட்டற? என்ன நினைச்சிட்டு இருக்க கல்கி? இந்த சொத்தை நீ என் பேருக்கு எழுதி கொடுக்கலன்னா கௌதம் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டார்னு நினைச்சியா? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. கௌதம் என்ன ரொம்ப லவ் பண்றாரு. அந்த லவ்க்காக உன்னை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காரு. அழகு அந்தஸ்தெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே இல்ல. கரெக்டா அந்த நேரத்துல கௌதம் கார்ல வர அவன் என்ன பாத்துட கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு விழுந்து அடிச்சு ஓடினா சந்தியா. அவ யார கேட்டு இங்க வந்தா? இன்னைக்கு என்ன பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எதுக்கு அவளை உள்ள விட்டீங்க? நானே அந்த பானைய வெளியே உருட்டி விட்டு. கௌதம் காம் டவுன். அவ உன் முகத்தை பார்க்கவே பயந்து சாகுறான். எஸ், இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் குண்டாகி வந்திருக்கா. நான் அதுக்காக தான் சொல்றேன், நீ முதல்ல வா வா. இன்னைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. இன்னைக்கு முழுக்க நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். கௌதம் அவ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு உடனே கிளம்பி போயிடுவான். யூ நோ வாட்? அவளை நம்ம கண்டுக்கவே கூடாது. நமக்கு அது முக்கியம் இல்ல. நான் உனக்காக கஷ்டப்பட்டு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கம் வித் மீ. உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெடி பண்ணி தரேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஓகேவா? கௌதம் கம் வித் மீ. போதும் வா. Hey bro, it's my party. Cheers. Guys, drink up. Cheers. நான் வந்து பாக்கும்போது கௌதம் முழு போதையில தள்ளாடிட்டு இருந்தான். இந்த நேரத்துல நான் அவன் கிட்ட பேச்சு கொடுத்தா காணாம போன என்னோட குழந்தைய பத்தி அவன் ஏதாவது உளறுவான்னு தோணுச்சு. சரியா அவன் கிட்ட போய் பேச ட்ரை பண்ணும்போது சந்தியா வந்து என்ன தடுத்துட்டா. என் அம்மா இறந்த கொஞ்ச நாள்லயே என் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்திய கூட்டிட்டு வந்தாரு. ஆனா என் பெர்மிஷன் இல்லாம என் ரூமுக்குள்ள வரக்கூடாது. நான் ரொம்ப அழகா இருப்பேன். அது பொறுக்காத என் சித்தி ஏதாவது காரணம் சொல்லி என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது கூட உன்னால ஒழுங்கா பண்ண முடியாதா?
சிந்தாம சாப்பிட தெரியாது? 17 வயசு வந்தப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல. என் ஹார்மோன் மாற்றத்தினால நான் அப்படியே குண்டா அசிங்கமா மாறிட்டேன். என் எடை 120 கிலோ ஆயிடுச்சு. என் சித்தி கொடுத்த மருந்து தான் என் ஹார்மோன் சேஞ்சுக்கு காரணம்னு பின்னால தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பாக்குற எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எந்த பையனும் என்ன பார்க்க விரும்ப மாட்டான். யா ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். சிட்டியிலேயே ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப அழகா இருக்கான். உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் கல்கி. பால் சொம்பு மாதிரி குண்டா கேவலமா இருக்கிற உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடா? உன்னை வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம உன்னை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. ச்சே, உன்னை எல்லாம் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. பேருக்கு தான் இது கல்யாணம். உன் கூட சேர்ந்து ஒரு நாள் கூட நான் வாழ மாட்டேன். கௌதம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த அந்த விஷயத்த நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. கௌதம், கல்யாணம் ஆன உடனே என் புருஷன் கௌதம் மேல் படிப்புக்காக வேற ஊர் போயிட்டான். கல்கி, are you okay? You okay? கல்கி, கல்கி. ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம்னு நான் டாக்டர் கிட்ட போனா அங்க நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம் நடந்தது. நீ தாயாக போற கல்கி. கேடு கட்ட நாயே, இவ்ளோ நாள் உன்னை சோறு போட்டு வளர்த்ததுக்கு ஒரேடியே மானத்தை வாங்கிட்டல. என்ன இதெல்லாம்? நேத்து தான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா இன்னைக்கு நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்றாங்க. சத்தியமா இவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியலப்பா. நான் எப்படி? சார், இது ஹாஸ்பிட்டல். இங்க நின்னு இப்படி கத்திட்டு இருக்காதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன். டாக்டர், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே? இவங்க ஏஜுக்கு எங்களுக்கும் அந்த சந்தேகம் வரதான் செஞ்சுது. அதுக்கு தான் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்றோம். இவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. இல்ல, இந்த ஊர் மேயரவ பண்ண தப்ப மறைச்சிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் மேல குறை சொல்றதுல நியாயமே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கௌதம பார்க்கலல்ல? இல்லப்பா, நேத்து தான் நான் கௌதம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவர் என்ன தொட்டது கூட இல்ல, அவர் கண்ணெடுத்து கூட என்ன பார்த்ததே இல்ல. அப்புறம் இது எப்படி நடந்தது? தெரியலப்பா. வெக்கம் கட்டவளே, யாரோட சுத்தி இந்த பாவத்தை பண்ண? இவ்ளோ நாளும் நீ குண்டா இருந்ததுனால தான் உனக்கு கல்யாணம் பண்ண முடியல. இப்போ இப்படி ஒரு இடியை என் தலையில இறக்கிட்ட. இந்த விஷயம் கௌதம் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நான் என்ன சொல்லுவேன்? அப்பா ப்ளீஸ், நான் இந்த தப்பு பண்ணலப்பா. நீ உடனே அபார்ஷன் பண்ணிக்கணும். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்ல தலை எடுத்து நடக்க முடியாது. இவங்க உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனாலதான் இவங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸே இல்லாம நடந்திருக்கு. இப்போ அந்த கரு கலைக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு. மீறி கலைச்சா அவங்க உயிருக்கே ஆபத்து. நஷ்டத்துல இருந்த நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்காரு கௌதமோட அப்பா. ஆனா நீ செஞ்ச இந்த பாவத்தினால திரும்பவும் நடு தெருக்கு வர நிலைமையில இருக்கு. ராஜசேகர், எனக்கு கல்கியோட பிரெக்னன்சி பத்தி தெரியும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைய கௌதமோட வாரிசாக்க வேண்டியது என் பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலையும் 2 பேரும் பிரிஞ்சிடாம நான் பாத்துக்கிறேன். அவ குழந்தைய பெத்துக்கிற வரைக்கும் அவ வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கோங்க. மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் எங்க வீட்ல இந்த கர்ப்பத்தை பத்தி யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டாங்க. மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போயிருந்த கௌதம் இன்னும் ஒரு 5 மாசம் அங்கேயே இருக்க போறான். அதனால இந்த விஷயம் அவனுக்கு கூட தெரியல. ஆனா எனக்கும் என் அப்பாவுக்கும் புரியாத விஷயம் என்னன்னா, கௌதமோட அப்பாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி எப்படி தெரியும்? முறை தவறி பிறக்கிற ஏன் குழந்தைய அவர் ஏன் தன்னோட வாரிசாக்க நினைக்கணும்? என்னோட கர்ப்பம்
என் அப்பாவுக்கு ஒரு புரியாத புதிராவே மாறிடுச்சு. ப்ளே. எல்லா கேமராவும் பார்த்தாச்சு. 6 மாசமா யாரும் உள்ளேயும் வரல, கல்கி அம்மா வெளியவும் போகல. நான் எப்பவும் என் கர்ப்பத்தை பத்தியே நினைச்சு என்னை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் யாரையும் பார்க்கல, மத்தவங்களும் என்னை பார்க்க வரல. பயத்துல இருக்கிற என் குழந்தை கூடவே பேசிட்டு இருந்தேன். என்னடா எட்டி உதைக்கிற? சீக்கிரம் வெளியே வந்து அம்மாவை பார்க்கணுமா? ம், நான் இது கொஞ்சமும் எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் கௌதம் என்னை பார்க்க வந்தா. அவன் என்னை பார்க்கிற பார்வை என் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் இடியை இறக்கின மாதிரி இருந்துச்சு. அவன் என்னை என்ன பண்ண போறானோன்னு ஒவ்வொரு நொடியும் நான் தவிச்சு போயிட்டேன். நீயா ஹையர் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு 5 மாசத்துக்கு அப்புறம் வரதா தானே அப்பா சொன்னாரு. உனக்கு வெக்கமா இல்ல? திருடம் போலீஸ விசாரிக்கிற மாதிரி நீ என்ன கேக்குறியா? சரி வாங்க உள்ள போய் பேசலாம். வேண்டாம். இங்க பாருங்க மாப்ள, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என் வீட்டு அப்பாவுக்கு புரியலையே. நான் வேணான்னு சொல்லியும் இந்த எரும மாட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்ப ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தனோட குழந்தைக்கு அவர் என் பேரை வைக்கணும்னு நினைக்கிறாரு. இவளை பார்த்தாலே எனக்கு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அவ கூட ஒரு நாள் கூட இருக்க முடியாம தான் கல்யாணம் ஆன அன்னைக்கே நான் கிளம்பி போனேன். இந்த வெக்கம் கெட்டவ வேற எவன் குழந்தையோ வயித்துல சுமந்துகிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நிக்கிற பாரு. உன் குழந்தைக்கு எப்படி ஏன் இனிஷியலை கொடுப்பேன்னு நினைக்கிற? கௌதம் பேசினதை கேட்டு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த வேதனையே மெல்ல மெல்ல கோபமாச்சு. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பேச்சுக்களை கேட்டு பழகி இருந்தாலும் எனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி அப்படி கேட்கறத என்னால தாங்க முடியல. யாரோ ஏன் குழந்தைய பத்தி வாய்க்கு வந்த மாதிரி பேசினா நான் ஏன் கேட்கணும்? எனக்கு இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்ல. ஏய் மாப்ள, கல்கிக்கு உடம்பு சரியில்லை, நீங்க பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. மாப்ள, பிறக்க போற குழந்தை உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா அந்த குழந்தை பிறந்த உடனேயே நிரந்தரமா கல்கி கிட்ட இருந்து பிரிச்சிடுறேன். பாரு, என் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நினைச்சேன். நான் உன்னை நேசிக்கிற மாதிரியே என் அப்பாவும் என்ன நேசிப்பாருன்னு நம்பினேன். ஆனா அவர் இந்த கௌதமுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. கல்கி, 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 உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை.
அவனால என்னோட இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நான் ரொம்ப பயந்தேன். இனிமேலும் இந்த நாட்டுல இருக்க கூடாதுன்னு அங்கிருந்து கிளம்பி அமெரிக்காவில் இருக்கிற என் அத்தை கிட்ட போயிட்டேன். Lights, camera, action. I'm the main attraction. Post it up to get the reaction. In this life of a social media star, everybody knows who you are. They say I'm goals, yeah, I raise that bar. I'm a beauty guru, I've come so far. வா. தேங்க்ஸ். இங்க பாரு மயூரி, எவ்வளவு நாளைக்கு நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்ப நீ? எல்லாத்துக்கும் அழுறதுக்கு நீ என்ன பழைய கல்கியா? அமெரிக்கால நீ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் நியூரோ சர்ஜன் டாக்டர் மயூரி. அது மட்டும் இல்லாம உன்னை நம்பி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் நீ பாஸ்ட் கடந்து வந்துதான் ஆகணும் மயூரி. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அத்தை. ஆனா என்கிட்ட எல்லாமே இருக்கு. என்னோட அந்த குழந்தைய தவிர அதை என்கிட்ட இருந்து பிரிச்சவங்க அந்த குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது. அதெல்லாம் கூட விடுங்கத. இத்தனை வருஷம் ஆச்சுல, என் வீட்ல இருந்து ஒரு போன் ஆச்சு பண்ணிருப்பாங்களா? என்னாச்சுன்னு விசாரிக்கவாது செஞ்சிருக்காங்களா அத்தை? இல்லையே. ஹலோ. கல்கி, உன்னை பிக்கப் பண்ண கௌதம் வருவான். அவனோட சேர்ந்து நீ வீட்டுக்கு வந்துரு. ஹலோ நீ அப்பா. வந்ததும் நான் எல்லாத்தையும் சொல்றேன். அப்பா அப்பா. பா, சென்னையிலேயே இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா? எக்ஸ்கியூஸ் மீ. யாரை என் வாழ்க்கையில இருந்தே மறக்கணும்னு நினைக்கிறேனோ அவன் என் முன்னாடி வந்து நிக்கிறான். இவனை திரும்ப பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா செருப்பால அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் மக ரக்ஷிதா முன்னாடி எந்த டிராமாவும் போட வேண்டாம் நினைக்கிறேன். நீங்க சென்னைக்கு முத தடவையா வரீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நிஜமாவே இவனுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நீங்க என் கூட வரீங்களா? நான் ட்ராப் பண்றேன். டாக்ஸி டாக்ஸி. டாக்ஸி எல்லாம் எதுக்கு? என் கார்ல உங்களை நானே ட்ராப் பண்றேன். ஆமா, இவங்க யாரு? உங்க தங்கச்சியா? ஏய், சென்னையில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. கௌதம் அண்ட் கோன்னு சொன்னா போதும். என் வீட்டுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிடுவாங்க. பை த பை, உங்க பேர் என்ன? டிரைவர், வண்டி எடுங்க. ஏய் ப்ளீஸ். கௌதம் வரல? இப்பவாது சொல்லுங்க, என்னை எதுக்கு அவசர அவசரமா கூப்பிட்டீங்கன்னு. நீயும் கௌதமும்
நீ எல்லாம் ஒரு அப்பனா? எப்படி நீங்க இதுல என்ன கையெழுத்து போட சொல்லி கேட்கலாம்? கௌதம் அப்பதான் இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாருன்னா நீங்க எப்படி எதுக்கு ஒத்துக்கலாம்? எனக்கு இப்பதான் புரியுது குண்டா இருந்த என்ன எதுக்காக அவங்க வீட்டு மருமகளாக்க நினைச்சாங்கன்னு. என்கிட்ட இருந்தும் என் பையன் கிட்ட இருந்தும் தள்ளியே இரு. Just stay away from my son. கல்கி, கல்கி, நான் சொல்றது கேக்குதா? நீங்க அம்மா ஆக போறீங்க. டாக்டரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் கல்கிக்கு தான் எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும் என்று புரியாமல் தவித்தாள். அவளுக்கு திருமணமாகி 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. மிஸ்டர் ராஜசேகர், நீங்க 2 பேரும் இப்போ ரொம்ப கவலையா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். கர்ப்பம் 4 மாதத்தை தாண்டிடுச்சு. அதனால கருக்கலைப்புக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல டாக்டர், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? வழக்கமாக காரின் பின் சீட்டில் உட்காரும் ராஜசேகர் இன்று கல்கியை பின்னால் உட்கார வைத்துவிட்டு டிரைவருடன் முன் சீட்டில் உட்கார்ந்தார். கல்கிக்கு அவர் தன் மீது வெறுப்பை காட்டுவது போல் தோன்றியது. கல்கிக்கு தெரியும், ஒரு மகளாக இன்றவள் திருமணம் ஆகாமல் தாயாகி தன் தந்தைக்கு உலகின் மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்திருந்தாள். கல்கியின் அம்மா இறந்தபோது கூட அவளுக்கு இவ்வளவு துக்கம் ஏற்பட்டிருக்காது. கல்கிக்கு இன்று சென்னையில் உள்ள ஒவ்வொருவரும் அவளை மாற்றி மாற்றி இந்த குழந்தைக்கு யார் அப்பா என்ற ஒரே கேள்வியை கேட்பது போல் இருந்தது. ஆனால் இதற்கான பதில் கல்கியிடமும் இல்லை. ராஜசேகரின் வீடு பிரிட்டிஷ் காலத்து வீடு. இங்கு இங்கிலாந்து அதிகாரிகள் விடுமுறைக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் சரியாக பராமரிக்கப்படாததால் கடந்த சில வருடங்களாக கொஞ்சம் பழுதடைந்த நிலையில் இருந்தது. கல்கி பலவீனமான உடலோடும் கனத்த இதயத்துடனும் வீட்டிற்குள் நுழைந்தாள். அம்மா இல்லாமல் வளர்ந்த கல்கிக்கு இன்று தன் அப்பாவிடமிருந்து அதிகபட்ச உணர்வுபூர்வமான ஆதரவு தேவைப்பட்டது. பல கஷ்டங்களை தாண்டி நம்ம வாழ்க்கைய நல்லா அமைச்சுக்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீ அதிர்ஷ்டசாலி. உனக்கு அருணாச்சலம் குடும்பத்தோட வாரிசான கௌதம் கூட கல்யாணமாச்சு. அவங்க சென்னையில எவ்வளவு பவர்ஃபுல்லான குடும்பம்னு தெரியுமா? அருணாச்சலம் சார் நம்மள எல்லா கடன்களிலிருந்தும், பெண்டிங் கோர்ட் கேசஸ்னு ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே கொண்டு வந்தார். கல்யாணமாகி 24 மணி நேரத்திலேயே நீ நம்ம வாழ்க்கைய மறுபடியும் நரகமாக்கிட்ட. அவங்களுக்கு நீ செஞ்ச இந்த காரியத்தை பத்தி தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியல. அப்புறம் உன்னோட தங்கச்சி வர்ஷாவை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அவ உன்னோட சித்தி பொண்ணா இருந்தாலும் நீ செஞ்ச தப்பால அவளுக்கும் அவமானம் தான் கிடைக்கும். இந்த விஷயம் முடியற வரைக்கும் வர்ஷாவையும் உன் அம்மா பத்மாவதியையும் அவளோட அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிடுற. ஆனா இன்னைக்கு இல்லனாலும் ஒரு நாள் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். நீயும் உன் அம்மா கூடவே. கல்கி ராஜசேகர் சொல்ல வந்ததை புரிந்து கொண்டாள். பின்னர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நிறுத்திக் கொண்டார். மறுநாள் காலை ராஜசேகர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த எல்லா சிசிடிவியின் கடந்த 5 மாத காட்சிகளை அலசி ஆராய்ந்து பார்த்த பின் கல்கி கடந்த 5 மாதங்களாக சிறிய உடல்நல குறைவால் கூட வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதை கண்டதும் ராஜசேகரின் கோபம் ஆச்சரியமாக மாறியது. அவருக்கு இப்போதுதான் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று புரிந்தது. விரைவில் கல்கியை பார்த்து கொள்ள ஒரு ஹோம் நர்ஸை நியமித்தார். தொடர்ந்து மருந்துகளை எடுத்துக்கொண்டதாலும் சிறந்த கவனிப்பாலும் கல்கியின் ஆரோக்கியம் சரியாகிக் கொண்டிருந்தது.
4 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் அதே நேரத்தில் அவளுக்குள் ஒரு சிறிய உயிர் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் அவளை உற்சாகப்படுத்தியது. அவளுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சின்ன உயிர் வளர்ந்து கொண்டிருந்தது. கல்கி அந்த சிறிய உலகில் ஏறக்குறைய எல்லாவற்றையும் மறந்துவிட்டாள். அவள் யாரையும் சந்திக்கவில்லை, யாரும் அவளையும் சந்திக்கவில்லை. கல்கி திடீரென்று வந்த நபரை பார்த்ததும் அவளுடைய இதய துடிப்பு பயம் மற்றும் பதற்றம் அதிகரித்தது. அந்த நபர் வேறு யாருமில்லை, கல்கியின் கணவன் கௌதம். கௌதமின் திருமணம் கல்கியுடன் நடந்தாலும் அவன் விருப்பத்திற்கு மாறாக நடத்தப்பட்டது. ஆனால் தன் மனைவியின் வயிற்றில் வேறொருவரின் குழந்தை வளர்வதை எந்த ஆணும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கௌதம் திருமண மேடையிலிருந்து நேராக டெல்லிக்கு தன் கல்லூரி படிப்பை தொடரச் சென்றான். அங்கே போய் சேர்ந்த 2ஆம் நாளே கல்கியின் கர்ப்பம் பற்றிய செய்தி அவனுக்கு கிடைத்தது. கௌதம் மாப்பிள்ள வாங்க. இன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி உங்க காலேஜ் லீவுன்னு சொன்னீங்க. லீவ் விட்டுட்டாங்களா? என்ன ஆச்சரியம்! 4 மாசத்துக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வரேன். உங்க மருமகனை இந்த மாதிரி தான் வரவேற்பீங்களா? அப்புறம் இங்க நிறைய மாறிடுச்சு. வாங்க மாப்பிள்ள, உள்ள போய் பேசலாம். கௌதம், உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு புரியுது. நீங்க புரிஞ்சுக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தை என் தாத்தா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். இவளை வலுக்கட்டாயமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவளை எப்ப பார்த்தாலும் நான் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரியே இருக்கு. பாரு, இந்த வெட்கங்கெட்டவ எப்படி நிக்கிறானு. நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். இதை கேட்டு ராஜசேகரும் கௌதமும் அதிர்ச்சி அடைந்தனர். கௌதம், இப்போ கல்கிக்கு உடம்பு சரியில்லை. அவ பேசுறத கண்டுக்காதீங்க. இந்த குழந்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்ததும் குழந்தைய கல்கி கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சிடுவேன். என்னை நம்புங்க. அதே நேரத்தில் திடீரென கல்கியின் வயிற்றில் கடுமையான வலி ஏற்பட்டது. வலியால் துடித்தவள் மயங்கி கீழே விழுந்தாள். கல்கி, அம்மா அம்மா அம்மா, ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. கண்ணிமைக்கும் நேரத்தில் 6 வருடங்கள் கடந்துவிட்டன. முன்னாள் அவள் 6 வயது மகள் ரக்ஷிதா. ரக்ஷிதாவின் அப்பாவி முகம் மற்றும் அவளின் அழகான கண்களை பார்த்து கல்கியின் வாழ்க்கை உயிர் பெற்றது. அம்மா, நாம அப்பாவை தேடுறதுக்காக சென்னை போறோமா? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு அப்பா இல்ல. கம்மான் அம்மா, எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பா இருப்பாங்கன்னு எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க. அப்போ நான் ஒரு கேமிங் வால்ல இருந்து வந்தேனா, இல்ல நான் ஆப்ராக்கா டாப்ரா ரக்ஷிதா வெளியே வான்னு ஏதாவது மேஜிக் பண்ணி வெளியே வந்தேனா? அப்போ சென்னையில என் அண்ணன் கிடைச்சிடுவானா? ரக்ஷிதாவின் இந்த கேள்வியை கேட்டு கல்கி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள். 6 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள மருத்துவமனையில் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தது அவள் நினைவுக்கு வந்தது. கல்கியின் அப்பா ராஜசேகர் போன்ற உருவன் கொண்ட ஒருவர் அவளிடம் இருந்து அவளின் 2 குழந்தைகளையும் பறிக்க முயன்றார். பலவீனமான கல்கி மிகுந்த தைரியத்துடன் அந்த மனிதனை தடுக்க முயன்றாள். மேலும் அவனை எதிர்த்து ரக்ஷிதாவை காப்பாற்றினாள். ஆனால் தன் மகனை காப்பாற்ற முடியவில்லை. அந்த மனிதன் இருட்டில் அவளது மகனை தூக்கிக் கொண்டு ஓடிவிட்டான். அதனால் கல்கியின் அத்தை அவளை காப்பாற்றி அமெரிக்காவிற்கு அழைத்து வந்தார். அங்கே கல்கிக்கு சிகிச்சையும் நடந்தது. இருப்பினும் இந்த 6 வருடங்களில் கல்கியின் உடல் முற்றிலும் மாறியிருந்தது. ஹார்மோன் குறைபாட்டால் குண்டாகி இருந்த அவளுடைய உடல் இப்போது முற்றிலும் இழைத்து அப்சரஸ் போல் இருந்தாள்.
எவ்வளவு அழகா இருக்க நீ. உன்னை பார்த்து சென்னையில இருக்கிறவங்க அசந்து போயிடுவாங்க. விமான பணிப்பெண் முதல் மற்ற விமான பயணிகள் வரை அனைவரும் கல்கியை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு சென்றனர். ஏன் பார்க்க மாட்டார்கள்? ஷிஃபான் புடவையில் கல்கி பிரபல சினிமா நடிகைகளை விட அழகாக இருந்தாள். Excuse me, ma'am. Is there anything I can bring for you? ஹலோ, கௌதம் ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. நீ அவர் கூட நேரா வீட்டுக்கு வா. இங்கே வந்ததும் 2 பேப்பர்ல கையெழுத்து போடணும். இன்னொன்னு. இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராஜசேகர் தடுமாறியவர் பிறகு ஏதோ யோசித்துவிட்டு, சரி நீ வீட்டுக்கு வா. இங்கே வந்ததும் நான் உனக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன். இந்த 6 வருடத்தில் கௌதம் ரொம்பவே மாறிவிட்டான். இப்போது அவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல, அவன் ஒரு பிசினஸ்மேன். இந்த உலகத்துல என்னோட விவாகரத்துல எனக்கு கிடைச்ச அளவுக்கு சந்தோஷம் வேற யாருக்கும் கிடைக்காது. இப்போ அது கிடைக்க போகுது. இப்படியாவது விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடு. நீங்க கவலைப்படாதீங்க சார். இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போய் கடவுளை பார்த்துட்டு தான் கிளம்பினேன். நான் கடவுள்கிட்ட இன்னைக்கு உங்க எல்லா ஆசைகளும் கண்டிப்பா நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு பேப்பர்ல கண்டிப்பா கையெழுத்து வாங்கிடுவீங்க. சரி, இங்க பாரு, நான் அவளை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னோட மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. நான் ஒண்ணு பண்றேன், திரும்பி நின்னுக்கிறேன். அவ உன்னை பார்க்கலனாலும் உன் கையில இருக்கிற போர்டை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா உன்கிட்ட வந்துருவா. போர்டை நேரா வச்சுக்கோ. கௌதம் ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே வரும் ஒரு பெண்ணை பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்றான். கௌதம் நேரம் கடத்தாமல் அந்த பெண்ணின் முன்னால் வந்து நின்றான். கல்கி ஒரு கணம் திகைத்து போனாள். முன்பு போல கௌதம் தன்னை மீண்டும் அவமதிக்க மாட்டான் என்று நினைத்தாள். அதனால் கல்கி நேராக கௌதமை அறைந்துவிட விரும்பினாள். ஆனால் தன் மகள் ரக்ஷிதா முன் எந்த சண்டையும் போட விரும்பவில்லை. ஹாய் மிஸ், அழகா இருக்கீங்க. சென்னைக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருப்பீங்கன்னு தோணுது. ஏன்னா முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா நீங்க என் கண்ணுல படாம போயிருக்க முடியாது. டாக்ஸி? டாக்ஸி எதுக்கு? நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. எங்க சொல்றீங்களோ அங்க நான் உங்களை டிராப் பண்றேன். யார் இந்த குட்டி பொண்ணு? இது உங்க தங்கச்சின்னு நினைக்கிறேன். டாக்ஸி? டாக்ஸி அங்கே இருந்து கிளம்பும்போது கௌதம் டாக்ஸியை நிறுத்தினான். உங்க பேர் என்ன? இதை கேட்டு கல்கி எந்தவித உணர்ச்சியுமின்றி மெதுவாக சொன்னாள். கல்கி ராஜசேகர். நீங்க கல்கி ராஜசேகரை பிக்கப் பண்ண வந்தீங்க தானே? அட, அவளை நான் டாக்ஸில அனுப்பிடுறேன். ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க 2 பேரும் என் கூட என் கார்ல வந்துருங்க. நான் உங்களை டிராப் பண்றேன். சீக்கிரம் இந்த டாக்ஸி பின்னாடி போய் மேடமை ஃபாலோ பண்ணி மேடம் எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா. அப்புறம் யாரும் உன்னை சந்தேகப்படக்கூடாது. சீக்கிரமா போ, கிளம்பு. சரிங்க சார். சீக்கிரம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.
லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.